சுடுதோ சூடாகட்டும் பொறுமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சுட்டுது. கப்பி பாலில் கரைச்சி வச்சிருந்த வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடி வேண்டபடியாக அம்மனுக்கு ஒரு பிரசாதம் வைக்கிறதுக்காண்டி ஆடிக்குள்ளாம் செய்ய போகிறோம். அதோட இன்றைக்கு எந்த வீடியோ காலமும் என்னுடைய உற்பத்தி பொருட்களை கண்ணமாண்ட சணல் ஊடாக தான் என்னோட ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பினோம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் எனக்கு என்னன்னு சொன்னால், என்னுடைய சணலில் பார்த்துட்டு என்னோட ஒரு ஆர்டர் வந்து அதையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு ஒரு இனிப்பான தருணமாக இன்றைய நாள் எனக்கு சந்தோஷமான தருணமாக இருக்கிறதால நான் அம்மனுக்கு ஒரு பிரசாதமாக ஆடிக்கூழ் வைக்கிறதுக்காண்டி ஆடிக்கூழ் தான் செய்து காட்டப்படுறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு இந்த காணொலியில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால், இது வந்து ஊற வைத்து இடித்த அரிசி மாதான். மற்றது இது வந்து தேங்காய் பால் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து மாவில் இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி போடுறதுக்காண்டி பிடிச்சி வச்சுக்கிறேன். இது தேங்காய் சொட்டு பயிறு வறுத்துட்டு கழுவி வச்சிருக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக கச்சான் போட்டு கொள்ளுவோம். அடுத்தது நாங்கள் உளுத்தமாகவும் போடுறோம். நாங்கள் தேவையா சில பேர் போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் போட வேணுமெண்டா போட்டுக்கொள்ளுங்க. மாவை வந்து நாங்கள் இனி கப்பி பாலில் கரைச்சிட்டு பால் கொதிக்க விட்டு போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து பெனங்கட்டி. இது பெனங்கட்டி வந்து ஆடிக்குழுக்கு எப்போவும் பெனங்கட்டி போட்டு தான் செய்கிறது. ஆடி மாதம் வந்தாலே இந்த பெனங்கட்டி ஒரு விசேஷமான ஒரு தேவைக்குரிய பொருளாக தான் எல்லா கடைகள்லையும் விடப்படும். வாங்க நாங்கள் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நாங்கள் இனி அடுப்பை மூட்டி ஆடிக்குள்ளே காய்ச்சிக்கொள்ளுவோம். நாங்கள் இப்போ பாலை கொதிக்க வச்சுக்கொள்ளுவோம். கொதிச்சு வந்துட்டுது. கொதிச்ச உடனே நாங்கள் அந்த காய் உருட்டி வச்சிருக்கிற காயை போட்டுக்கொள்வோம். அதோட கச்சானையும் போடுவோம். தேங்காய் சட்டையும் போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சுட்டுது. கப்பி பாலில் கரைச்சி வச்சிருந்த இது மாவையும் பெனங்கட்டியையும் இனி நாங்கள் இந்த பாலுக்கு ஊற்றிக்கொள்ளலாம். இப்போ நல்லா இனி கொதிக்க விடுவோம். அந்த மிளகு சீரகம் போட்டு இடித்து ஏலக்காயெல்லாம் போட்டு தானே நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. கொதிச்சு வந்ததும் என்ன கவி செய்கிறீங்க? என்ன கவி? கூழ் குடிக்க போறீங்களா? கொதிக்கிறதுக்கும் அடுத்து இது எங்களுக்கு அவியம்மா தான் இப்போ துளாவி பார்க்குறா. மாவை அவிஞ்சிட்டு வாயோ இது மாவோ. இப்போ நீங்கள் என்ன செய்தீங்க இப்போ விளையாடுங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கல் அவிஞ்சு வந்துட்டுது மாவெல்லாம். பயிறுகள் இதை நாங்கள் கக்கி கொள்ளுவோம். அம்மனுக்கு படிக்கிறதுக்காண்டி பிரசாதமாக வைக்க கூழை நாங்கள் கிள்ளி கொள்ளுவோம். கவிக்கின்றாரதோ சுடு மங்களகரமான நிகழ்வுக்கு நாங்கள் குத்து விளக்கு தான் கொளுத்த வேணும். இன்றைக்கு ஆடி செவ்வாய்ன்றபடியாக நான் குத்து விளக்கை கொளுத்தி கொள்கிறேன். இன்றைக்கி ஆடி செவ்வாய்ன்றபடியாக அம்மனுக்கு நாங்கள் பிரசாதமாக அடிக்கூழ் செய்து வச்சிருக்கிறோம்.
இதே மாதிரி நல்ல காரியங்களுக்கு என்ன என்ன பிரசாதம் செய்து வைக்கணுமோ அதை நீங்களும் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நான் உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கி இவ்வளோ காலமும் கண்ணம்மாண்ட வீடியோ பார்த்து என்னோட ஓடஸ் தந்தவை இன்றைக்கி என்னுடைய சேனலை பார்த்து என்னோட வீடியோ ஓடஸ் தந்தது உண்மையில் ஜேர்மனில் இருக்கிற அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதே நேரம் நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கொள்கிறேன். எந்த வீடியோ நான் இப்படி வீடியோ செய்து எனக்கு எந்த சேனலை பார்த்து என்னோட ஓடர் தரைக்கு அதை விட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இவ்வளோ காலமும் நான் என்னைக்குள்ளே இருந்த திறமைகளை எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்தாமலுக்கு ஆரனூடாகத்தான் நான் செய்கிற உற்பத்தி பொருட்களை சேனலில் போடுவதாக. ஆனால் நான் இவ்வளோ தூரம் வெளியில் வந்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டது கிளிநொச்சி கண்ணம்மா இந்துவக்காவுக்குத்தான். இன்றைக்கும் நான் அவாவும் மறக்க மாட்டேன். என் அவாவால் நிறைய ஓடர்ஸுகள் நிறைய உறவுகள் அண்ணா மேரோ அக்கா மேரோ தம்பி மேரோ என்னை தேடி வந்து வாங்கி இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லி கல்யாணோட சாமர்த்தியோட வாங்கி உறவுகளுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இதே நேரம் இன்றைக்கு நம்மளை துக்கியம்மனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் கோயிலில் நிற்கான் எனக்கு இந்த ஓடர்ஸ் வந்தது. இதே மாதிரி நீங்களும் எனக்கு ஓடர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தள்ளுங்க. நன்றி.